ஹே ஆமி, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சிடென்டலி யோர்ஸ் மிஸ்டர் ஐடால். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓயன், நான் சொல்கிறது கேளு, என் கூட வா. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை வா, சரியா? ஆனால் நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன், ஐ ஸ்வேர். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலேயும் உள்ளே வரணுமா? அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னதோ பிடிஎஸ், அது மட்டும்தான் தெரியும். அதுவும் உன்னால் தாண்டி தெரியும். ஐயோ, நீ முதல்ல என் கூட வா, நான் சொல்கிறேன்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபேன் மீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியும்ல உனக்கு. அதுவும் ஜங்கோ ப்ரீத் பண்ணுற அதே ஏர் நீ ப்ரீத் பண்ண போகிற. ஜங்குக்கு இருக்கிற அதே இடத்துல நீ இருக்க போகிற. ஜங்குக்கு நீ பார்க்க போகிற. ஐயோ, நீ மட்டும் இல்லை, நானும் பார்க்க போகிறேன். கடவுளே. சரி சரி, காம் டவுன், ஒன்றும் இல்லை, வா போகலாம். ரொம்ப ரியாக்ட் பண்ணாத. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மீராவை அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க, பின்னாடியே போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் அந்த லாஸ்ட்டாக அந்த லைன் நின்றுட்டுருக்கீங்க அந்த ஃபேன் மீட்டில். அங்கே ஒரே கேமரா ஃப்ளாஷஸ் அண்ட் எல்லா ஃபேன்ஸும் அப்படியே கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க லைனில். ஒயன் ஒயன், இப்போ நம்ம கிட்டே வந்துட்டோம். ஒயன், இங்கே பாரு, ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ, அழகாக இருக்காரு. சரி சரி, பொறுமையாக போடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வரும்போது டக்குன்னு உங்களை யாராவது இடிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த வாட்டரை அப்படியே ஜங்குக் மேலே ஃபுல்லாக ஊற்றிருக்கோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ சாரி. மீரா அப்படியே ஷாக் ஆகி, என்னடி பண்ணி வச்சிருக்க? அது சாரிங்க, தெரியாமல். ஏய், அறிவில்ல? உட்காந்துட்டு தானே இருக்கும். தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொட்டுற, பார்த்து வர மாட்டியா? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லை. இப்படிதான் உன்னை வீட்டில் உங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்களா? இல்லை. ஏய் சொல்றி, உங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? என்ன? எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னதோட ஜங்குக்கு வந்து அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக ஆகிடுச்சு. அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு. கோவத்தில் அவன் ஏதோ பேசியிருப்பான். அப்போ ஜின் அங்கே டக்குன்னு வந்துட்டு, டேய் ஜங்கு, என்ன பேசிகிட்டு இருக்க? கேமராலாம் இருக்குது, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். முதல்ல உள்ளே கொட்டுப்போம். அம்மா, என் கூட வாமா. எதுவும் இல்லை, சரியா? ஃபேன் மீட் தானே வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜின் அங்கேருந்து கூட்டிகிட்டு உங்களையும் மீராவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிருப்பான். ஸோ அதோட அப்படியே அந்த ஃபேன் மீட் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜின் அப்படியே அந்த டாமில் உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்பான். அது அவனை கண்ணுக்காது என்ன, அவன் அப்படி தான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இட்ஸ் ஓகே, ஃபைன். உன் பேர் என்ன? என் பேர் வயன். என் பேர் மீரா. மீரா. ஷோ, பிடிஎஸோட டாமில் இருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் எனக்கு பிடிச்ச ஐடால் ஜின்னப்பா. சரி சரி, டீயை குடிச்சிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு மீராவை கிள்றீங்க. கொஞ்சம் மூத்த அமைதியாக இருடி, ஆனத்தை வாங்காத்தடி. உனக்கு இதெல்லாம் என்னடி புரிய போகுது? என்ன மாதிரி எத்தனை ஃபேன்ஸ்க்கு இந்த வாய்ப்பெலாம் கிடைக்காது தெரியுமா? எனக்கு எங்கே புரிய போகுது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேச்சை மாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்கள் ஒரு வால்பேப்பர் இருக்கும், சரியாக கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நைஸ் வால்பேப்பர். இது ஜங்கு கூட போஸ்டர்.
தெளிவாக தெரிஞ்சுதான் சொல்கிறியா என்ன? அவன் இல்லை, அவனோட ஆப்ஸ் மட்டும்தான் அது தெரியுது. ஓஹோ, டேஸ்ட்ஃபுல். எது? இல்லை இல்லை, டீயை சொன்னேன். ஐயோ, பரவாயில்ல, உனக்கு டேஸ்ட் இருக்குது. ஜங்குக் போஸ்டரு நல்லா இருக்கா? நான் ஃப்ரேம் சொன்னேன், போஸ்டர் சொல்லலை. அப்படின்னதுல பக்கத்தில் டே இருந்திருப்பான், டக்குன்னு சிரிச்சிட்டு நல்லா பேசுகிறா இவங்க. எங்கேருந்து பிடிச்சிங்க? நம்ம ஃபேன் மீட்டுக்கு வந்திருந்தாடா அந்த பொண்ணு. ஓ, அப்படின்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் டேங்கிட்ட வந்துச்சுன்னு சொல்கிறாரு. தேங்கும் சிரிச்சிட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், அப்படி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆவான், ஷார்ட் டெம்பர் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அப்படியே நீங்களும் கிளம்பி அங்கேருந்து வந்திருப்பீங்க. ஸோ ஜின் கூட வந்து நல்லா ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஜின் உங்களை நல்ல ஒரு சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ஸோ உங்கள் ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் இப்படி தான் ஃபியூ டேஸ் போயிருக்கோம். ஸோ அப்படியே தான் நீங்களும் கிளாஸில் போய் உக்காந்துட்டு உங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் மறக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணது மட்டும் உங்களுக்கு அப்படியே மைண்ட்லேயே இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படியே டேஸும் போகும். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போ டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வராங்க. ஒயன் ஒயன் ஒயன். என்ன மீரா, ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வர? என்னாச்சு தெரியுமா? என்ன ஆக போதுன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? பிடிஎஸ் நம்ம யூனிவர்சிட்டிக்கு வராங்க. நம்ம யூனிவர்சிட்டிக்கா? ஏன்? அதுதான் ஜின் இருக்கார்ல, நீ அவர் கூட பேசிட்டு தானே இருக்க. உனக்கு எப்படி தெரியும் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு? எனக்கு தெரியும் மீரா, நீ பேசிகிட்டு இருக்கேன்னு. சரி, பதில் என்ன இருக்குது? நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரல. அவங்க பிஸி ஷெட்யூலில் அவங்கள பார்க்குறதே கஷ்டம். இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க, சியோல் யூனிவர்சிட்டி. ஒழுங்கு மரியாதையாக எடுத்து வச்சுட்டு வா, போகலாம். வேணாடி. நான் என்ன ஜங்குக்கா? அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவனை ஞாபகம் கூட இருக்குமான்னு தெரில. எனக்கு ஜின்னு பார்க்கணும், வா போகலாம். மீரா, ஏய் ஆடி. சரி இரு வரேன். அந்த ஈவெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. அப்படியே இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்துடலாம் தான் உங்கள் பிளானே இருந்திருக்கும். ஸோ உள்ளே வந்து எல்லோரும் என்ட்ராவாங்க. அப்போது ஜங்குக் வந்து அப்படியே இந்த க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக உங்கள் ஃபேஸை பார்ப்பான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்பீங்க ஜங்குக்கை பார்த்துட்டு. பட் அவன் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கொடுத்துருக்க மாட்டான். ஸோ அப்படியே விட்டுருப்பான். பட் ஆனால் அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் அப்பப்போ உங்களை பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே வந்து காலை அப்படியே இது பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. மீரா வந்து உங்களை கையை பிடிச்சி அப்படியே காம் பண்ணுவா. நான் தான் சொன்னல மீரா, இங்கே பாரு, இங்கே தான் பார்க்குறாங்க, அவர் இங்கே தான் பார்க்குறாரு. இதெல்லாம் இல்லைடி, விடு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, இங்கே பாரு, ஜின்னா அழகாக இருக்கார்ல. இங்கே உயிரே போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஜின்னா அழகாக இருக்காருன்னு முக்கியமாடி. சும்மா இருடி ஒயன். ஐயோ க்யூட்டுடி என் ஆள். இது ஆளா? இல்லை அது அழகாக இருக்காரு பாரு அந்த ஆள் அப்படின்னு. ஏதோ சரி இல்லை மீரா, நீயும் ஜின்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, மட்டும் வெளியே தெரிஞ்சுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் மீரா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஈவெண்ட் முடிஞ்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் மீரா எங்கே இருந்திருப்பானே தெரியாது. நீங்களும் தேடி தேடி பார்த்துட்டு மீரான்னு கூப்பிட்டுட்டு இப்போ பேக் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருப்பீங்க. ஸோ அங்கே தான் ஜின்கிட்ட நின்று பேசிகிட்டு வந்திருப்பா. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதை சொல்லியிருந்தால் நம்ம வந்திருக்கவே மாட்டோம். முதல்ல ஜங்குக்கு வரதுக்குள்ளே இங்கேருந்து போகணும்.
நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் பின்னாடி, ஏய் எங்கே போகிற? அது நான் என் ரூமுக்கு போகிறேன், ஹாஸ்டல். ஓகே, ஏன் இவ்வளோ பதற? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி, இந்த தடவை நான் அதோ உன் மேலே ஸ்பெல் பண்ணிட மாட்டேன். ஆக்சுவலி நான் வந்து அவுட் ஆஃப் லைன். புரியுது, நான் அப்படி நீ பேசிடக்கூடாது. எஸ்பெஷலி உன் பேரண்ட்ஸை பற்றி நீ பேசிடக்கூடாது. இட்ஸ் ஓகே. நான் இதுக்கு மேலே நிறையா கேட்டிருக்கேன். இது ஒன்றும் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இதோட ஜங்குக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஐம் சாரி. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த டாபிக் மாற்றணுன்றதுக்காக எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கோல்டாலாம் இல்லை. ஏய் என்ன இமேஜை டேமேஜ் பண்ணுறியா? நான் கோல்டு தான், அப்படிலாம் தெரியல. தெரியாது, ஆயிரத்தையும் தாண்டி உனக்கு. ஒன்றும் இல்லை. சரி, நான் போகிறேன். படிக்கணும். சரிங்க மேடம், போய் படிங்க. படித்து உருப்படுற வேலையை பாருங்கள். சரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகும்போது திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிருந்துருப்பான். ஸோ அப்படியே தான் டேஸ் போயிருக்கோம். ஸோ மீரா ஒரு நாள் வந்து உங்ககிட்ட, ஒயன் சீக்கிரம் கிளம்பு, வெளில போகிறோம். எங்கே? அது ஜென் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரா, தான் பேசணுமா, நம்ம அங்கே போயிட்டு வரலாமா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மீரா, எதுவும் சரியில்லை. என்கிட்டேருந்து எதுவும் மறைக்கிறியா என்ன? சேச் எதுவும் இல்லையே. ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி. சரி, நான் ஏண்டி உங்களுக்குள்ளே நடுவில் வரணும்? நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை, அங்கே அவருக்கு இந்தியன் ஃபுட்னால் பிடிக்குமா? அதான் நீ வந்து கொஞ்சம் குக் பண்ணி தரியா? நீ இந்தியன் தானே? போகிறதுக்கு தான் மேடம் கூப்பிடுறீங்க. சீச்சி, அப்படிலாம் இல்லை. நான் எங்கே போனாலும் நீயும் வருவ. ஜென்னு ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னார். ஓ சரி, ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிருப்பீங்க. அப்படியே இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு. இப்போ நீங்கள் சின்னோட ப்ளேஸில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களே போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய் வயன், நீ என்ன எங்கே பண்ணுற? அது ஜென். ஆமாம், இவங்க பார்க்க வந்தியா? இல்லை, மீரா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னதோட மீரா வந்து, ஹாய், ஜென் இருக்காரா? இருக்காரு, வா அப்படின்ட்டு மீரா டக்குன்னு உள்ளே போயிட்டு ஜென்னை பார்த்துட்டு, ஸோ அவங்க அப்படியே போய் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க தனியாக அவங்க ரூமுக்குலாம் போய். நீங்கள் அப்படியே ஜங்குக்கும் நீங்களும் கொஞ்சம் அப்படியே ஆக்வர்டாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. சரி, இல்லை வா. ஓகே. நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே இந்த சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. ஏதாவது சாப்பிட்றியா என்ன? என்னது இது கையில் திங்ஸ்லாம்? அது கிச்சன் எங்கே இருக்குது? எதுக்கு? இல்லை, இந்தியன் ஃபுட். ஓ ஆமாம், ஜென் சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அங்கே தான் இருக்கு கிச்சன், வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ நீங்களும் அங்கே போயிட்டு ஸோ உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அங்கே அப்படியே ஜங்குக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். என்ன டிஷ் இது? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நான் செஞ்சு தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இந்தா பட்டரு வேணுமா என்ன? வேணும், இருங்க நான் சொல்லும் போது எடுத்து கொடுங்க. அப்படியே ஜங்குக்கு அவனே அறியாமல் அவங்கள அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே அப்படியே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. செம்ம க்யூட்டாக இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகிருக்கும். ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து அவனோட அந்த ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே தொடச்சி விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு தேங்க்ஸ், நானே தொடச்சிக்கிறேன். ஸோ இப்படி தான் குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் குக் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு ஸோ அதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இந்தாங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உன்னை நம்பி டேஸ்ட் பண்ணலாம்ல, எதுவும் கலந்தீங்கன்னு வச்சுட்டு போகிற. ஆமாம், கலந்து வச்சுருக்காங்க வேறு, வேணுன்னா போங்க அப்படின்றதோட இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அந்த ஸ்பூன் எடுத்து அப்படியே அவன் டேஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்கா? நடி இப்படி உரையுது. ஏய் செம்மையாக காரமாக இருக்குடி. அது ஐயோ தண்ணி குடிச்சா இன்னும் வேர்ஸ்ட் ஆகிடுமே. நீங்கள் என்ன பனானா மில்கா? அது இங்கே இருக்காது. எப்படி இதெல்லாம் சமைக்கிறீங்க? சமூக காருது. இல்லை நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசி ஆகிடுச்சு, நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன் அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரியாக வரான். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் தண்ணி அது இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயசே. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள்கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே உங்கள் சீக்ஸை அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்ககிட்ட வருவான், உங்கள் ஹிப்பை லைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் கொஞ்சம் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுவான். நீங்கள் அப்படியே இந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அப்படியே இந்த மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கிஸ் பேக் பண்ணிடுவீங்க. அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸில் தான் உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகும். நீங்கள் அப்படியே தள்ளி வந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே தான் இருப்பீங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னதோட ஸோ இப்போது ஜங்குக்கு டக்குன்னு உங்கள் கை பிடிச்சி ஐம் சாரி, நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னதோட நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அங்கே வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே வந்திருப்பான் அந்த ஊர் வரைக்கும். நீங்கள் அங்கேருந்து வேகமாக கிளம்பி அப்படியே போயிருந்துருப்பீங்க. அவன் வந்து ஒயின்னு கத்தி பார்த்துருப்பான், உங்கள் கையை பிடிச்சிருந்துருப்பான். நீங்கள் அப்படியே விட்டுட்டு இல்லை ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே உள்ள டாமுக்கு வந்திருப்பான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். இப்போ ஜின் வந்துட்டு ஏய் என்ன ஆச்சு, வயனுங்க ஜங்குக், வயனுங்க? ஆமாம் வயனுங்க. இவங்க அது அதில் எதுவும் போன ஒர்க்கர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஓ நீ போயிருக்கலாம்ல, கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கலாம்ல அவளை. அது இல்லை இவங்க கொஞ்சம் கிளம்பி போயிட்டா அப்படின்னதோட ஜின்னுக்கு வந்து ஏதோ புரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் சரி ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவான். ஸோ இப்போ ஜங்குக்கு எழுந்துச்சி அப்படியே ரூமுக்கு போயிட்டு டோர்ஸ் லாக் பண்ணியிருப்பான். ஸோ மீனா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து கிளம்பி உங்கள் இடத்துக்கு வந்திருப்பா. நீங்கள் நைட் ஃபுல்லாக அதே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது, மாதிரி இதே ஓவர்திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிருக்கோம். பட் ஆனால் நீங்களும் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கிட்ட பேசணும்னு வந்திருப்பான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருந்திருப்பீங்க.
உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்களும் கிஸ் பேக் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல அன்றைக்கு. ஸோ மீரா உங்களுக்கு ஒரு நாள் கால் பண்ணுறா. வயன், சொல்லு மீரா, என்னாச்சு? ஏய், இப்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? முதல்ல நியூஸ் பாரு. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா என்ன? என்ன சொல்கிறாங்க புரியல. இல்லடி, அது சரி, நான் வீட்டுக்கு வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ ஹாஸ்டல் வந்திருப்பா. ஸோ வந்துட்டு எங்கள் ரூமுக்கு வந்துட்டு, பாரு வயன், என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு. என்னது இதெல்லாம் அப்படின்னும் போது, ஸோ இதில் என்ன இருந்திருக்குன்னா, நீங்களும் எல்லோரும் ஜின்னோட மீட் பண்ணும்போது ஸோ ஜங்கு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான், உங்களை கை பிடிச்சிருந்துருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கிஸ் பண்ணடிக்கும் வந்து உங்களை கை பிடிச்சிருந்துருப்பான்ல. ஸோ அந்த எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஸோ நெட் ஃபுல்லாக வைரலாக இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் விடாமல் கால்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் பயத்தில், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு சத்தியமாக இதில் எதுவும் தெரியாது மீரா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏய், அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைடி. ஆனால் இப்படி எல்லா இடத்துலையும் இது பண்ண உன யூனிவர்சிட்டியில் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? போ, என் பேர் இப்படி கேட்டுடுச்சுன்னா நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாகி பேசியிருந்துருப்பீங்க. ஸோ மீரா உங்களை வந்து கன்சோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பா. ஸோ ஒரு 3 to 4 டேஸ்க்கு நீங்கள் உங்கள் ரூம் விட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கும், அன்னோன் நம்பர்ஸ்லேருந்துலாம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன்லேருந்து ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் எப்படி அந்த நம்பர் தெரியும் சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணோடனே அந்த சைட்லேருந்து ஜங்குக் தான் பேசுகிறான். வயன், அப்படி நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்டோடனே காலை கட் பண்ணலான்னு போகிறீங்க. ஏய், கட் பண்ணாதடி, இன்னொட்டு கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். நான் உன்னை மீட் பண்ணுவேன். நான் டோர் வெளில தான் நிற்கிறேன், டோர் ஓப்பன் பண்ண. வெளியே வா. எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாரும் நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுகிறாங்க. ஒரு நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணணும்னு நினச்சேன், இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கல. ஸோ பாரு, கதவை தர பேசிக்கலாம், அதை பேச தான் வந்துடுவேன். இப்போ கதவை துறையிற, கதவை உடச்சிட்டு உள்ள வரவா அப்படின்னதோட நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. ஜங்கும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பான். என்ன உங்களுக்கு வேணும்? எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? நாடி, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? ரூம் விட்டு வெளில கூட வரலையாமே மீரா சொன்னா. எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு? நிறைய சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும். இந்த பெரிய ஆளுங்களை அப்படி தான் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்போது ஜங்குக் டக்குன்னு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஒரு சில பேர்லாம் அப்படி தான் இருப்பானுங்க, ஆனால் நான் அப்படி கிடையாதுடி. சும்மா இந்த மாற்றிட்டு போகிறது இந்த மாதிரி. அன்றைக்கி ஏதோ ஃபீலிங் நம்ம மேலே கிசர்ச்சேன் நினைக்கிறியா? எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, ஓ மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது. அது எப்படி வந்துச்சுலான்னு தெரில. நீ தான் என்ன ஒரு ஐடோல் மாதிரி நடத்தல தெரியுமா? நம்ம இவ்வளோ நாள் மீட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு தடவை கூட ஏதோ நான் பெரிய ஆள் மாதிரி இந்த மாதிரிலாம் நீ எதுவும் நடத்துனதில்லை. என்னையும் ஒரு மனுஷனாக பார்த்து என்கிட்ட பேசி
நான் ஓகேயா, என்ன பண்ணுறேன் எல்லாம் கேட்டேன். என்ன உன்னை பிடிச்சிருந்தது, உன் லைஃப் லாங் வச்சுக்கணும்னு தோணுச்சு. நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் இப்போது தெளிவாக இருக்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றதில் அவனுங்க இழுத்துட்டானுங்க. ஆனால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. என்னொன்று பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் இங்கே நான் வந்தேன். நான் ஏமாற்றிட்டு போகணும், நான் யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இந்த மாதிரிலாம் நீ நான் நினைக்காத. என்னோடய ஃபேமு, ப்ரெஷரு, என்னோடய லோன்லினஸ் இது எல்லாத்தையும் ரீசன்ட் டைமில் ஷேர் பண்ண ஒரே ஆள்னது நீ தாண்டி. எல்லாத்தையும் எனக்காக கேட்ட, கேட்குறது ஒரு ஆள் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஆனால் அது மட்டும் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே இஷ்டம், நீ என்ன சொல்கிறியோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னும் போது ஜங்கு கண்ணிலேருந்து கொஞ்சம் அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜங்குக்கை பார்க்குறீங்க. நிஜமாவே என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாடி, தானடி சொல்லிட்டு இருக்கேன் லவ் பண்ணுறேன்னு. ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருப்பான். போதுமா, நிஜமாக தான் உன்னை லவ் பண்ணுறா, என்னை விட்டு போயிட மாட்டீங்களா? போக மாட்டேன்டி. சரி, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம் தங்கம். உன்னை எப்படி வேணுமோ சொல், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிடி, அப்போது நாளைக்கே பண்ணிக்கலாமா? சரி, ஓகே அடி, உனக்கு பரவாயில்லையா? நாளைக்கே? சரி, நீங்கள் எப்போ சொன்னாலும் ஓகே, நான் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் சிரியேன், எதுக்கு மூஞ்சி உம்னு வச்சுருக்க? இன்னும் கொஞ்சம் சிரிடி. அவங்க ஜங்கு, ஐயா என் தங்கத்துக்கு வைக்கதை பற்றியா? அழகாக இருக்குடி. சரி, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம். நாளைக்கு நான் சொல்கிற டைமிங்க்கு காரில் ஏறிவா, அனுப்பி விடுறேன். ஓகே அப்படின்னதோட நீங்களும் ஜங்குக்கு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போது மேரேஜ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஜங்குக்கு அப்படியே இந்த சர்ச்சில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட சின்ன சர்ச் தான், கொஞ்சம் ப்ரைவேட்டான ஏரியாவில். ஸோ அங்கே மீதி 6 மெம்பர்ஸுமே அங்கே ஜங்கு கூட தான் இருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிவிட்டு. அப்போ அங்கே இருந்துட்டு அவங்க சின்னவங்க இங்கே வாங்கலாம். என்னடா, நம்ம ஏன் கல்யாணத்தில் பட்டர் சாங் போடக்கூடாது? ஏன்பா, பட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு போது அப்படியே ஜங்கு பார்த்துட்ருக்கான். நம்ம தலைவன் தான் அப்படியே மெல்ட் ஆகிட்டானே, மெல்ட் ஆகி பட்டர் எடுத்து கொடுத்து இப்போ குடும்பமே நடத்திட்டான்ல, அதான் பட்டர் சாங் போட்டால் எப்படி இருக்கும்னு கேட்க வந்தேன். அப்போ அவங்க ஆளும் வந்துட்டு மொத்தத்தில் கல்யாணத்தை தெரியாமல் யாருக்கும் தெரிய முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு யாருக்குமே இல்லை. பட்டரு சாங் ரொம்ப முக்கியம் இல்லைப்பா உனக்கு? இல்லை, இவங்க அது சும்மா இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் கேட்டேன். ஆமாம்மா, பையன்தான் வலிக்கி விழுந்துட்டானே, அதுக்கு நம்ம பனானான்னு ஏதாவது ஒரு சாங் வேணால் கம்போஸ் பண்ணலாமா? டே மூடிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சுகா சொல்லியிருப்பார். ஸோ எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்கு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தாலும் அவளை பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ மீன்வால் நீங்கள் இங்கே அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை மீரா வந்து அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே எல்லாமே ரெடி ஆகிட்டு
அப்படியே மீரா பார்த்துட்டு, நான் நல்லா இருக்கேனா? ஆ, என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? நீ எப்பயுமே அழகு தாண்டி வயன். அதான் சங்குக்கும் அழகில் மயங்கிட்டான். அவருக்கு பிடிக்குமா? நான் நல்லா தானே இருக்கேன். வயன், நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லடி. எப்பயுமே ஏதோ பறி கொடுத்த மாதிரி தான் உட்காந்துருப்ப. ஆனால் இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், எனக்கு தெரியல. ஆனால் சங்கு கிட்ட எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி எதுவும் தோணலை. ஆனால் அவரை ஹாப்பியாக வச்சுக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஆஹா அயன், நீ கூட நல்ல லவ் டைலாக்லாம் பேசுகிற. லவ் முத்திருச்சு போல் அப்படின்னு இதோட நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒரு கார் வந்திருக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சர்ச்சுக்கிட்ட போக போக உங்கள் கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷிவராயிருக்கும். ஸோ உங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இருந்திருப்பீங்க. ஸோ உள்ளே தான் ஜக்குக்கு இருந்திருப்பான். ஸோ இப்போ உள்ளே போகிறதுக்கு உங்ககிட்ட இப்போது சின் வந்து உங்கள் கையை பிடிச்சிப்பான். வயன், என் கையை பிடிச்சி உள்ளவா. அது என்ன பார்க்குற? நான் தான் உனக்கு அப்பா இன்னைக்கு, சரியா? அப்புறம் நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லி மீரா வந்து இந்த சைடு பிடிச்சிருந்துருப்பான். எல்லாம் சிரிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் கையை பிடிச்சிட்டு எதுவும் யோசிக்காம வா, சரியா? நாங்கள் எல்லோரும் உனக்காக இருக்கோம். யாரும் இல்லைன்னா நீ ஃபீல் பண்ணாத, புரியுதா? எனக்கு ஒரு பிரதரா, அப்புறம் அந்த அப்பா இடத்த ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு பிரதரா நான் எப்பயுமே இருப்பேன். ஜங்குக்கு ஏதாவது பண்ணானா சொல்லு, வந்து வெளுத்துட்றேன், சரியா? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டேர்ஸ் வருது. சரி, இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. ஸோ அப்போது ஜென் வந்துட்டு, ஏய் வயன் அழாத, இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், அழுதுகிட்ருக்க. இவன் வேறு, நம்ம வேறு ஏதோ பேசி வேறு பிள்ளைய அழ வச்சிட்டோம். சரி வா, டைம் ஆச்சு, உன் காதல் மன்னன் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு இப்போ உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ அவங்க ஜங்கு நின்றுட்டு இருந்திருப்பான். அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோதான், அப்படியே ஃப்ளாட்டாக இருப்பான். அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் தேங்கி நின்றுட்டு, டேய் போதும்டா, பொண்டாட்டி தான் கொடுப்பாங்க, ரொம்ப வலிக்காத. அது உனக்கு இல்லைன்னு பொறாம மச்சான், அதான் நீ இப்படி பேசின்னு இருக்க. இரு கொஞ்ச நேரமாதிரி என் பொண்டாட்டி நான் பார்க்க விடு அப்படின்னு. அதோட டேய் வர வர மரியாதைலாம் இல்லைடா, என்னடா பேசிட்டு நம்ம அப்புறம் சண்டை போட்டுக்கலாம், என் பொண்டாட்டி பாரு அழகாக வரப்போ தேவதை மாதிரி இருக்கும் மச்சான் அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டு அப்படியே ஆன பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் எப்படி கொஞ்சம் சிரிச்சுட்டு எப்படி கிட்டே வந்திருப்பீங்க. கிட்டே வந்துட்டு சங்கு ஆ ஆ என்ன என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அழகாக இருக்க நீ அப்படின்னு அதோட எல்லோரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபாதரே வந்துட்டு, சரி நம்ம இன்றைக்கி இப்போது ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து உங்கள் 2 பேரும் வந்து அப்படியே ரிங் மாற்றிருப்பீங்க. ஸோ அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு யூ மேக் கிஸ் த பிரைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே ஜங்கு கிட்டே வந்துட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி, இந்த இடத்துல நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், இனிமேல் இந்த பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன், உன்னை ஃபீல் பண்ணவும் விட மாட்டேன். உனக்கு என்றைக்கும் அப்பா அம்மா எல்லா இடத்துலேருந்தும் எல்லாத்தையும் நானே பண்ணுவேன், புரியுதா? அவங்க இல்லையே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற அளவு என்றைக்கும் அது இருக்காது. உன்னை அந்தளவுக்கு நான் பார்த்துப்பேன்டி,
உனக்கு நான் இங்கே வச்சு இந்த வாக்கு கொடுக்குறேன், சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்போது லைட்டாக கிட்டே வந்து உங்களை ஒரு பெக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பார். ஸோ உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அப்படி சொன்னது. நீங்கள் அப்படியே ஹாப்பி டேஸ் வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லோரும் வந்து அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஸோ எல்லோரும் அந்த சர்ச்லேருந்து வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் எல்லோரும் அந்த செலப்ரேஷன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மேரேஜும் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அனௌன்ஸும் பண்ணிவிட்டு ஸோ இந்த மேரேஜ் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜேஜோ ஐலண்ட் போயிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஜின்னோட அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களை ஜங்குக்கு தான் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிருப்பீங்க. அது ஜங்குக், எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இது என்ன இவ்வளோ ஓப்பனாக இருக்குது? இது இல்லை, இந்த வாஷ்ரூம் மிரர் மாதிரி அந்த சைட் தெரியுது, கிளியராக கிளாஸ் மாதிரி இருக்குது. அப்படியா? அப்போது தெரியும்ண்ணா. அப்படியே போய் குழி. நான் பார்க்க போகிறேன், இருந்தாலும் பார்க்க தானே போகிறேன். அதுக்குள்ளையா? என்னடி அதுக்குள்ளையா? போய் குளிடி அப்படியே. நான் குளிக்க மாட்டேன், போங்க. ஏய், என்ன இப்போ குளிக்காமல் இப்படியே இருப்பியா? அப்புறம் எப்படி? சரி, நீ குளி வேணாம், நான் போய் குளிக்கிறேன். எந்த பாரு. என்ன சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் குளிக்கும் போது நான் பார்க்குறது அப்படின்னும் போது உங்கள் மாதிரி ஆயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து சரி பொண்ணா, இப்போ தெரியக்கூடாது தானே அப்படின்ட்டு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அது வந்து லைக் இது பண்ணி விட்றான். ஸோ இப்போ அந்த கிளாஸ் வந்து ஃபுல் அப்படியே பிளர் ஆகிடுது. ஸோ எதுவுமே தெரியல. இப்போ கொள்ளி போ, நான் சும்மா தான் வந்துட்டு விளையாண்டேன். சரி. ஸோ நீங்கள் அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஹேர்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. இப்போது ஜங்குக் டக்குன்னு உங்களை பார்த்து அப்படியே எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருப்பான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடியே போவீங்க. ஜங்குக் கிட்ட ஏன் வரீங்க அப்படின்னும் போது அவர் எதுவுமே பதில் சொல்லலை. அப்படி கிட்டே வராரு. கிட்டே வந்துட்டு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு, என்ன அப்படியே என்னை பார்த்தாலே நடுங்கிற? எங்கே போச்சு இந்த தைரியம் எல்லாம்? ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இங்கே பாரு, கீழே பார்த்துட்டு போறியா? அதெல்லாம் டைம் இருக்கு, காட்டுறேன், மேலே பாரு. சரி போங்க ஜங்கு, என்ன பேசுகிறீங்க? இந்த டைமில் பேசலாம் கூடாதே, வேறு எதனா பண்ணும். பண்ணலாமா? ஜங்கு சும்மா இருங்க. என்னடி வைக்க போடுற? பண்ணலாமா தானே கேட்டேன். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க கிட்டே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஜங்கு வேணாம் 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 அப்படியே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க மனசுக்குள்ளேயே. ஜங்கு அப்படி கிட்ட வரைக்கும் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, அதெல்லாம் இல்லை, இது பண்ண மாட்டேன், கண்ணை தர. நீங்கள் என்கிட்ட வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். ஏய், இது பண்ண மாட்டேன்டி, உன் புருஷன் தானே, கண்ணை தர. இங்கே பாரு, பர்மிஷன் இல்லாமல் நான் தொட விட மாட்டேன், புரியுதா? கல்யாணம் பண்ணிட்டோன்றதா எல்லாம் பண்ணுறாள் நான் இல்லை. போய் ரெஸ்ட் எடு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தூங்குறேன். தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கு, சரியா? எதுவும் செய்யாத அப்படின் போது ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, தேங்க்ஸ். ஏச்சி எது தேங்க்ஸ்லாம் இல்லை, எனக்காக இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாடா. இப்போ நான் எதாவது பேசினேன்னு வச்சுக்கோ, என் மைண்டு மாதிரி எதாவது பண்ணிடுவேண்டி. ஐயோ வேணாம் வேணாம், நான் போயிடுறேன்.
அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக ஓடி போய் பெட்டில் படுத்து பெட்ஷீட் எடுத்து போட்டு படுத்து தூங்கிடுவீங்க. ஜங்குக் நினச்சி சிரிச்சிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ இப்படி தான் நியர்லி ஒரு 3 to 4 days போயிருக்கோம். நீங்களும் ஜங்குக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு 5th day வந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க மேரேஜ் நடந்ததுனால. ஸோ ஜங்குக்கோட கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ மீரா வந்திருப்பா. ஸோ நீங்கள் இப்போது ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஜங்குக் தான் வந்து வெஸ்டர்ன்ஸ்லாம் பண்ணிவிட்டு வந்திருப்பான் வாஷ்ரூம் வந்து. நீங்கள் ஒரு அழகான ஒரு ரெட் கலரில் ஒரு saree கட்டியிருப்பீங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக எப்படி நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் ஜங்குக் பார்த்துட்டு என்னாச்சு ஏண்டி எவ்வளோ நாள் இருந்தே முன்னாடி ஒருத்தரவே அது கட்டி காமிச்சியாடி, இவ்வளோ அழகாக இருக்க, என்னடி இது? ஆமாம், இது மோஸ்ட்டாக யூனிவர்சிட்டி போனதுனால கட்டலை, இப்போ தான் கட்டினேன். மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, சரியா தான் ட்ரை பண்ணலான்னு. எதில் பார்த்தாலும் என் பொண்டாட்டி அழகு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுது. நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து மீரா வந்திருப்பா. மீரா அவங்க ரூம் நாக் பண்ண உடனே ஜங்குவை ஓப்பன் பண்ணிவிட்டு மீரா வேகமாக உங்களை பக்கத்தில் உள்ள ஓடி வந்திருப்பா. ஜங்கு கண்டுக்கவே மாட்டா. ஜங்குக்கும் வந்து சரி பழகுனே தான் நீன்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்கள் எப்பவும் வாங்க நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ மீரா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹே என்னாச்சு, ஒரே ஜாலி தான் போல் 2 பேருக்கும். சும்மா ரெடி இப்படிலாம் இல்லை. என்னடி சொல்கிற, ஹனிமூன் வந்து ஒன்றுமே நடக்கலையா? அதெல்லாம் இப்போ இல்லை, அதுக்கெல்லாம் பொறுமையாக டைம் ஆகும். ஏண்டி புருஷன் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்து மாடி விட்டு வச்சுருக்கான், அது ஏன் வீட்டில் என்ன இருக்குது? பாவண்டி ஜங்குக்கு, அவன் கண்ணை பாரு, உன்னை எதுவுமே பண்ணாமல் இன்னும் மாடி அப்படியே வச்சுருந்துருக்கான். அவனுக்கும் ஆசைலாம் இருக்கும் இல்லடி, ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நானே ஓகே சொல்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீ ஓகே சொன்னானம்மா? அது மாதிரி ஷையாக இருக்கு அர்த்தா. இதுக்கெல்லாம் மாடி ஷை ஆக உன் புருஷன் தானடி. அதெல்லாம் இல்லை, இப்போதும் இல்லை, நான் ஒரு 6 monthsக்கு எதுவும் வேணான்னு இருக்கேன். என்னடி குழந்தைய தள்ளி போடுற மாதிரி இதை போய் 6 மாதத்துக்கு தள்ளி போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி கிட்ட ஷையாக இருக்குது. பயப்படுறியா? பயம்லாம் இல்லை. இப்போ என்ன பிடிக்கலையா? இல்லை அதுவும் இல்லை, பிடிக்கும். அப்போ என்ன மேட்ரு பிடிக்கலையா? இல்லை அது கூட ஓகே தான். அப்புறம் என்ன ஓகேனா பண்ண வேண்டியது தானே? அதான் சொன்னானே ஒரு மாதிரி இருக்குன்னு. அது எப்படி நானே போய் அவர்கிட்ட கேட்குறது? பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இதை பற்றிலாம் பேச மாட்டேன், நீ மனசை மாற்றாத, நான் கிளம்புறேன் மீரா அப்படின் போது சரி ஓகே ஃபைன், இதெல்லாம் பண்ணால் சரிப்பட்டு வர மாட்டேன், நான் பார்த்துக்குறோன்னே அப்படின்ட்டு மீரா மனசுலேயே நினச்சிட்டு ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் கிளம்பி அந்த பார்ட்டி போயிருப்பீங்க. ஸோ உங்களோட ரெசார்ட் பக்கத்துலேயே தான் வந்து நடந்திருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிலாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க டயர்டாகி. ஸோ உங்கள் மீரா வந்து சின்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ மீரா வந்து ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். எங்கே போகிற, என்னாச்சு? ஆமாம் என்னது இது தோ பாக்ஸில்? அதுவா, இது எங்கள் வீட்டில் எப்பயுமே இது பண்ணுவாங்க, இது கல்யாணம் அவங்களுக்கு கொடுத்தா ஒரே ஜாலியாக தான், அதுக்கு தான் இது மருந்து. மூடு வரலன்னா கூட வந்துடும் அந்த மாதிரி. ஏண்டி பொண்ணு மாதிரியே பேச மாட்டியாடி நீ? சரி உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தானா, நம்மளுக்கு இல்லையா? நம்மளுக்கு என்ன இதுக்கு தேவை? அதெல்லாம் போடல ஜின், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. என்னாடி அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஜூஸில் போட்டு குடித்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும்ல. அதெல்லாம் இப்போ வேணாம், நான் முதல்ல இதை போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன்.
எப்படி அப்படியே சொல்லி கொடுப்பியா? அவள் அக்செப்ட் பண்ணிப்பாளா? ம் ம் அதுதான் இல்லை. நான் இதை போய் அவள் ஜூஸில் கலந்து கொடுத்துருவேன். அப்போது அவள் குடிச்சிருவா. அப்புறம் நைட்டு ஒரே ஜாலி தான். ஆனால் இது அவள் கன்சர்ன் இல்லாமல் பண்ணுறது தப்பு தானே? அது எப்படி நீ பண்ணுவேன்? தப்பு இல்லையா? அதெல்லாம் அவள்கிட்ட நான் கேட்டேன், பிடிக்குமா பிடிக்காதான்னு. ஆனால் அங்கே பிரச்சனையே வேறு. அதனால தான் நான் கொடுக்குறேன். அப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி, ஏதோ சொல்கிற, போயிட்டு வா அப்படின்ட்டு மீரா அனுப்பி வச்சுருப்பாரு. இப்போ மீரா வந்து உங்ககிட்ட ஒரு ஜூஸ் கொடுப்பா. நீங்களும் அதை வந்து நாட்டிக்கிட்டு ஜூஸு தரல. சரி, எனக்கு வேறு நல்லா டயர்டாக இருந்துச்சு, நல்ல வேலை ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போவே டயர்டாகிட்டேன் எப்படி? என்னது? இல்லை, ஏன் இதுக்கே டயர்டாகிற? நைட்டு ரூம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல, அதுக்கு தான் ஜூஸ் கொடுத்தேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் ஜூஸை வாங்கி ஃபுல்லாக அப்படியே குடிச்சிடுறீங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல். மீரா அப்படியே பார்த்துட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஆல் தி பெஸ்ட். எதுக்கும் ஆல் தி பெஸ்ட் இல்லடி, சொல்கிறேன் நார்மலாக. சரி. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே அங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி இருக்குது. மீன்வேறு இங்கே எல்லோரும் செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது சின் வந்து டக்குன்னு ஜங்கு கிட்ட, டேய் பார்த்துடா, நீ அந்த பொண்ணு எதுவும் பண்ணுறாத நைட்டு. பார்த்துருந்தோ? ஏன் என்னாச்சு? எப்படி சொல்கிறீங்க? இல்லை சொல்கிறேன், எல்லாம் நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ ஜங்கு புரியுது ஏதோ வேலை நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப்பர் வென்டிலேட் ஆகுது, அது பார்க்குறான். ஸோ புரிஞ்சிருச்சு. அப்படியே கிட்ட வரான். ஹே அவன் என்னாச்சு? எவர் மாதிரி இருக்க? ரூம் போகலாமா என்ன? ரெஸ்ட் எடுக்கிறியா? இப்போ ஜங்கு டக்குன்னு உங்களை தொடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது இல்லை வேணாம். ஏய் வாடி, கூப்பிட்டு போகிறேன், ரெஸ்ட் எடு. ஒரு மாதிரி ஏதாவது லோ பிபி இன்னும் ஆகிடப்போகுது, வா அப்படின்ட்டு இப்போ உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஜங்கு கிட்ட கொஞ்சம் தள்ளி வரீங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் தள்ளி போகிற அப்படின்றான். ஸோ ஜங்கு ஃபுல்லாக ரியலைஸ் ஆகலை என்ன ஆகுது உங்களுக்குன்னு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு இப்போது அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது ஸோ அப்படியே கால் தடுக்கி அப்படியே உங்கள் மேலே அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்களும் அப்படியே விழ போகிற மாதிரி அவனை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்குள்ளே டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜங்குலேயே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பயங்கரமாக ப்ரீத் பண்ணுறீங்க, ஸ்வெட் ஆகுது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்பயும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி வான் உள்ளே போ. என்னங்க? என்னாடி என்னாச்சு? அது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன மாதிரி இருக்கு? ஒரு மாதிரி ஸ்வெட்லாம் ஆகுது திடீர்னு அப்படின்ட்டு ஜங்கு கை வச்சு தொடக்க வரான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அது எப்படி சொல்கிறது தெரியல. என்னாச்சுடி, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜங்கு க்ளோஸாக வந்து உங்களை அப்படியே தொட்டு பார்த்துட்டு உங்கள் சிக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ஃபீவர் தான் இருக்கும்னு நினச்சி பயந்துருப்பான். அது சாரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு உங்கள் இன்டென்ஷன் புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த ஹார்ட் பீட் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து அங்கே என்ன நடந்திருக்குனே வந்து ஓரளவுக்கு புரியுது. எங்கே ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கும் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் உங்களை அப்படியே கிஸ் பேக் பண்ணுறான். ஜங்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது பண்ணிட்டேன். எனக்கு புரியுது. என்ன உனக்கு ஓகேவா நீ நைட்டு? அது
என் புருஷன் தான்டி, உன்கிட்ட ஓப்பனாக சொல்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே அப்படின்னு அதோட ஜங்குக் டக்குன்னு உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு போகிறான். ஸோ அப்படியே நீங்களும் ஃபாஸ்ட்டாக ஷர்ட்டில் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் ஆப்ஸ்லாம் தொட்டு பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக்கும் வந்து அப்படியே உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறான். அப்படியே உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ணுறான். ஜங்குக் என்னடி என்ன, you're making me crazy. என்ன பண்ணுறது, ஐம் லூசிங் மை செல்ஃப். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதாவது கொஞ்சம் ஹாஷாக பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பொறுத்துவோண்ணே. ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தால் சொல்லு, நிறுத்திடுறேன். இல்லை நீங்கள் எப்படி தோணுதோ அப்படியே இருங்க. அப்படியே நீங்கள் சொன்ன உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களை டைவர்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வழியில் கொஞ்சம் அப்படியே இறுக்கமாக பிடிச்சி ஜங்குக்கோட பேக்கில் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அந்த பெயினில் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணுறான். ஸோ கொண்டத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் வேகமாக இது பண்ணும்போது ட்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே பெயின் போய் ப்ளஷரை மாறுது. யூ போத் மேட் லவ் தட் நைட். ஸோ அந்த நைட்டே ஒரு மாதிரி அக்ரெசிவாக நீங்களும் அவனும் ரொம்ப ஆசையாக இருந்தாலும் அதில் ஒரு லவ்வோட நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் மார்னிங் முழுப்பு வருது. அப்படியே கொஞ்சம் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ ட்ரெஸ் எதுவுமே எடுத்துருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துருப்பீங்க. ஜங்குக் சைட்லேருந்து இந்த சைட் திரும்பி படுத்துருப்பீங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போது அப்படியே உங்கள் மேலே ஒரு கை வந்து வருது, உங்களை அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி. ஸோ உங்கள் பேக் வந்து அப்படியே ஜங்குக்கோட முன்னாடி ஆப்ஸில் இருக்குது. ஜங்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸு அப்படியே உங்களோட ரைட் சைட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் ஏஸ்கிட்ட வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நைட்டு கொஞ்சம் ஏதோ ஹாஷ் ஆகிடுச்சான்னு வலிதா அது இல்லை. என் மூஞ்ச பார்த்து பேசுகிறே. அது இல்லை, அது எனக்கு ஒரு மாதிரி நாடி மாதிரின்ட்டு திரும்ப அப்படின்னு சொல்லி உங்களை ஜங்கு திருப்பி அப்படியே டைட்டாக இப்போ ஃப்ரெண்ட் சைடு அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு ட்ரெஸ் இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த பெட்ஷீட்குள்ளே. ஸோ நீங்கள் ஜங்கு கூட ஃபேஸ் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. என்ன ஷை ஆகிட்டியா? வெக்கப்படுற போல். அது ஆமாம், போங்க என்ன போ, எனக்கு கொஞ்சம் ஃபிட்டுங்கன்னு ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் தான் இருக்கு. தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே நேற்று நைட்டு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு நேரம். சரி பரவாயில்ல விட்டுங்க. நாடி தான் பார்த்துட்டேன்றேன் அப்படின்ட்டு இப்போ இன்னும் நல்லா உங்களை உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து கிட்ட வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஐசியை பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனை நைட்டு எப்படி இருந்தது தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஜங்கு வாங்க சும்மா இருங்க. உங்கள் பாரு, உன்னை சுற்றி பார்த்தாலே தெரியும் ட்ரெஸ் அங்கே இங்கே செத்தறி கிடக்கு. நேற்று நைட்டு அவ்வளோ வைல்டாக இருந்த நீ. அப்படி என்னடி உனக்கு வேறி? இல்லை நேற்று ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரில. சரி நேற்று ஏதாவது சாப்பிட்டியா? இல்லையே. ஏதாவது குடிச்சா? ஆமாம் மீரா தான் ஜூஸ் கொண்டு வந்து குடித்தா, அது மட்டும் தான் குடித்தேன். ஓ ஜூஸா? என்னாச்சு? இப்போ தான் ஜங்குக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதுக்கு தான். சரி ஃப்ரீயாக விட, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நம்ம அப்படி இருந்ததில்ல? இல்லை. அப்புறம் என்ன விட பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படி உங்ககிட்ட வந்துட்டு, என்னடி தப்பாக இப்படியா? விட்டு போயிடுவேனே. அது இல்லைண்ணா, எனக்கு புரியுது.
ஆனால் இது பாரு, உனக்கு நல்லா தெரியும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியாச்சு. நீ உன்னை யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்துச்சுன்னா நான் எப்பயோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி பையனா இல்லை, புரியுதா? உன்னை தாண்டி என் லைஃப்பில் யாரும் இருக்க போதும் இல்லை, அண்ட் உனக்கு முன்னாடி என் லைஃப்பில் யாரும் இருந்ததும் இல்லை. நீ தானே ஃபஸ்ட்டு. அதுவும் எட்டி ஒரு பொண்ணு கூட நைட்டு இல்லடி, வாய்ப்பே இல்லை. ஐ லவ் யூ டி. லவ் யூ டூ. அப்படின்னும் போது இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அவங்க பார்க்குறான். அப்படியே முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஒரு குட்டி என்ன பெத்த என் கையில் கொடுத்துரு. குட்டி ஜங்குக்கு தான் வேணும், அதெல்லாம் இல்லை, குட்டி வாயன் தான் வேணும். ஸோ நீங்கள் இப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் மீரா ரூம் நாக் பண்ணலான்னு வந்திருப்பா, ஜின்னும் மீராவும். ஸோ வரும்போது நீங்கள் நிறைய பேர் சிரிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஜின் சொல்லியிருப்பார். மீரா வந்து என்னமோ போங்க, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, சரி இப்போது நம்ம வேலை போய் பார்ப்போமா? என்ன ஜின், என்ன வேலை தான்? நம்மளும் போய் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னவோ கரெக்டு தான், உங்களுக்கு வேறு வயசாகிட்டே போகுது. ஏய் நடி, வயசை பற்றிலாம் பேசாத. உன் புருஷன் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தெரியும்ல? தெரியும். சரி நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னு மீரா அப்படியே சிரிச்சுட்டே போயிருப்பாங்க. நீங்களும் உங்களில் எங்கள் ரூமில் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே டாமே, இதோட நம்ம ஸ்டோரி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரி நான் மீட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்.